எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த படத்தில் நடிக்கல, பட் ஆனால் நம்ம படத்தோட ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்த மாதிரி, ஒரு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இல்லை யாரை பார்த்தாலுமே வந்து இந்த படத்தில் நடித்த மாதிரி இல்லை. சின்ன படம் பெரிய படம் இல்லை, அது சொல்லிட்டாங்க சாம்சனா ரொம்ப அழகாக. ரிலீஸ் அன்னைக்கு வரையும் தான் இந்த ப்ரீ ரிலீஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே, பிஸ்னஸ் எல்லாமே. ரிலீஸ் அன்னைக்கு தான் கண்டென்ட் முடிவு பண்ணும், இது எது பயங்கரமான படம், இது பயங்கரமான படம் இல்லைன்னு. ஸோ இது ரொம்ப நல்ல படமாக தெரியுது. நான் 2-3 தடவை பார்க்க சான்ஸ் கிடச்சி மிஸ் பண்ணிட்டேன். சாரி, நான் சீக்கிரம் பார்த்துறேன் கார்த்தினா. எனக்கு ஏன்னா ரூபன் சார் வந்து, எனக்கு ரூபன் சார் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ ஒரு நல்ல படம்ன்றது வந்து ரிலீஸுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு விதத்தில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எங்கேயாவது ஒரு டாக் வந்துடும். எங்கள் இந்த மாதிரி ஒரு படம் வந்து மேக்கிங்கில் இருக்குங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு. அப்படி தான் நான் மெட்ராஸ் மேட்னியை பற்றி கேள்விப்பட்டேன். ஸோ அப்போதுலேருந்து ரூபன் சார் சொல்லிட்டே இருப்பார் இதை பற்றி. ஸோ வாழ்த்துக்கள். பிரபு சார் ஆல்வேஸ், நான் 2 நாள் முன்னாடி கூட பிரபு சாரை மீட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு இடத்துல நின்று நான் சொன்னேன், அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க, அவர் யாருன்னு காமன் ஃப்ரெண்டு தெரியல, அதான் சொன்னேன், எங்க இவர் எவ்வளோ பேர் உருவாக்கினவர் தெரியுமா, இங்கே நிறைய பெரிய படங்கள் பண்ணவர், நிறைய பெரிய பெரிய படங்களை, சின்ன சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணி பெரிய படங்களை ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா இன்னைக்கு படம் எழுத ஆரம்பிக்கும் போதே இந்த படம் யார் வாங்குவா, எங்கே பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்களே. இந்த கதைக்கு யார் தேவை, யார் நடிக்கணுன்றதை மீறி இதெல்லாம் தான் ஃபஸ்ட் ஆஸ்பெக்டாக வருது. அப்படி இருக்கும்போது கதைக்கு ரொம்ப தேவையான, ஏன்னா ஒரு கதைக்கு வந்து முகங்கள், கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி அந்த கதைக்கு என்ன டிமாண்ட் பண்ணுறோ அதை வச்சுக்கிட்டு, ஓகே நான் நல்ல என் கதையை நம்புகிறேன், என்னோட கிரியேஷனை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தயாரிக்க வந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு பெரிய வாழ்த்துக்கள் சொன்னோம். ஏன்னா அந்த மாதிரி, ஏன்னா இனி எல்லாருமே ஃபஸ்ட்டு டே வந்து எல்லாரும் எவ்வளோ பெரிய டேரக்டர், எவ்வளோ பெரிய ஆக்டர் ஆனாலுமே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு படம்னு ஒன்று வந்திருக்கும், ஃபஸ்ட்டு வாய்ப்புன்னு ஒன்று வந்திருக்கும். அப்படி இருந்தவங்க எல்லாரும் பெரிய ஆளாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் அது ஃபஸ்ட்டாக, சாரி இந்த டேரக்டர்னாக்க மட்டும் அப்புறம் சில பேருக்கு ஃபஸ்ட்டாக இருக்கலாம், மற்றபடி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ த மூவி வில் டிசைட். அப்புறம் காளியண்ணா உன்னை பற்றி பேசினால, சரி நான் கண்டிப்பாக வந்தேன். காளியண்ணா வந்து எங்கள் கலைத்துறை தந்தை. என்ன ரமேஷ் அப்படிதானே, நம்ம பெரியப்பா, எங்கள் பெரியப்பா மாதிரி அவர். அதாவது எங்களுக்கு ஷூட்டிங்கை விட அவர் என்டர்டெயின்மெண்ட் வந்து ஆஃப்டர் ஷூட்டிங் தான். 6 மணிக்கு மேலே பாடுவார், ஆடுவார், மெமிக்ரி பண்ணுவார், அரன் ஏதோ சொல்லுவார், நிறைய பேசுவார், அதாவது ஜபம் பண்ணுவார். அதாவது நீங்கள் ஒரு யாரா வேணா இருக்கலாம், எந்த மனிதனாக இருக்கலாம். அதே மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவார். அவர் ஊரில் வந்து ஒரு வளையல் தாத்தான்னு ஒரு கதை சொல்லியிருக்காரு எனக்கு, நான் அதை படமாக பண்ணுனான்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவருக்குள்ள ஒரு பெரிய லைஃப் இருக்குது. பட் இவ்வளோ சின்ன 60 வயசில் இவ்வளோ ஞானன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர்னா அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப காளியண்ணா நடித்தாலும் இப்போ இந்த படம் ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது வந்து ஏதோ இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்குற ஒரு நம்ம இன்னும் படம் ஃபுல்லாக பார்க்கல, பட் ஸ்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபீல் வரும்ல. அப்படி இருக்கும்போது இது வந்து ஏதோ நம்ம அந்த ஏரியாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் இந்த கேரக்டர்ஸ், அந்த முகங்கள் வந்து ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. சாம்சனாலாம் சொல்ல வேணாம், எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் காளிதாஸ் மேம், எங்கள் மம்மி, நட்சத்திரம் நகர் இதில் நடித்தோம், சூப்பர் எல்லாருமே. ரோஷினி, தேகண்ணா பாட்டு சூப்பராக இருந்தது. கேசியை நானும் ஆல்ரெடி ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம். கங்க்ராட்ஸ் டு கேமராமேன். அது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு வார்த்தை சொன்னார். இந்த மாதிரி சினிமாக்காக ஒரு ஷார்ட் வச்சு ஆக்டர் நடின்னு சொல்லலாம் இல்லாமல் நான் நடிக்கிறத வச்சு அவர் பிடிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அது சொன்ன மாதிரி சினிமா வந்து ஒரு பியூர்லி டைரக்டர்ஸ் மீடியம். ஏன்னா நம்ம பயங்கரமாக உழுந்து நடிச்சா கூட டக்குன்னு ஒரு நாய்க்குட்டி க்ளோஸ்அப் வச்சுட்டு போயிடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணுறது ஒரு கேமராமேனோட பெரிய ஒர்க். வாழ்த்துக்கள் ப்ரோ, சூப்பர் எல்லாருக்குமே. கார்த்திக் அண்ணா ப்ரொடியூசர், இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய படங்கள் பண்ணுங்கள், நியூ கமர்ஸ்க்கு கொடுங்க, எல்லாரும் நிறைய நல்ல கதைகள் வரணும், நல்ல படங்கள் வரணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். யாரையா மிஸ் பண்ணியிருந்தா வெரி சாரி. அண்ட் ஷெல்லி மேம், உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிக்கும், சூப்பர். கங்க்ராட்ஸ் டு ஆல், சூப்பர். லைக் அந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம், பெரிய ஹிட் ஆகலாம். லவ் யூ ஆல். தேங்க்யூ. ரமேஷ் திலக் அவர்களை சில வார்த்தைகள் பேச வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மேடையை எனக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். சாரி, ஏன்னா எங்களோட சக்ஸஸ் மீட்டுக்கு நான் வரலை, ஷூட்டிங்கில் இருந்தேன். அதற்கு காரணம் வந்து காளி வெங்கட் சார் தான். அவரு கூட தான் ஷூட்டில் இருந்தேன். அந்த தேதிகளை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் 2028 தான் அந்த தேதிகள் இருக்கிறதா சொன்னாங்க. அதனால் நான் சார் கூட நான் இருந்தே ஆகணும். கலை ப்ளீஸ் பிஹேவ். ஸோ
எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த சக்ஸஸ் வந்து ஒரு சப்போர்ட் வந்து உண்மையிலேயே என் கெரியரில் நான் ஒரு 14 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். அந்த நீங்கள் எழுதின ஒரு ரிவ்யூவும் எனக்கு வந்து அவ்வளோ டச்சிங்காகவும் ரொம்ப பர்சனலாகவும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருந்தது. நான் இன்னும் தைரியமான வேலைகளை நான் செய்கிறது கரெக்டு தான், நான் போய்கிட்டே இருக்கலான்ற ஒரு தைரியத்தை கொடுத்தது. அதற்கு மிகப்பெரிய நன்றி. இரண்டாவது நன்றி வந்து நான் காளி வெங்கட்டுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி அவர் சொன்னார், இந்த மாதிரி மெட்ராஸ் மேட்டினி ஒரு இது வச்சுருக்கோம், ட்ரைலர் லான்ச் வாடா அப்படின்னு. நான் காளிக்கிட்ட சொன்னேன், காளி இந்த மாதிரி நான் ப்ரெஸ் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணல, என் ப்ரெஸ்ஸுக்கே நான் போல, இதுக்கு போனால் எப்படி இருக்கும், நீ வா நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்தேன் காளி வெங்கட்டும். அண்ட் சார் இந்த படம் பிளாக் பஸ்டர், டோன்ட் வரி, நான் ஷோராக சொல்கிறேன் இந்த படம் பிளாக் பஸ்டர். ஏன்னா நான் இன்னும் படம் பார்க்கல. இதற்கான 3 காரணங்கள் நான் சொல்கிறேன். ஒன்று, எஸ்ஆர் பிரபு சார் வாங்கியிருக்காரு, ஏன்னா கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒன்று வாங்குவாங்க. செகண்டு, நாங்களே ட்ரெய்லரையும் பார்த்தோம், சாங்ஸும் கேட்டோம், எல்லாமே ரொம்ப அபாரமாக இருந்தது. மூன்றாவது, ஒரு படம் நம்ம ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டப்பிங் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படி. நான் காளி வெங்கட் சார் கூட ஒரு 1.5 மாசமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ப்ராஜெக்டுக்காக. ஆணவத்தின் உச்ச கட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதாவது இப்படிதான் இருக்காரு. என்னடா அப்படின்னா, இல்லை மெட்ராஸ் மேட்னி, சரி சரி அப்போ படம் பிளாக் பஸ்டர், அதனால் இப்படி இருக்காரு போலன்றதுக்காக. அண்ட் இன்னும் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது என்னன்னா, இவர் வாழ்கிற இந்த நாட்களில் நம்ம வாழும்போது நமக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தப்படுது காளி சார் இருக்கிற இந்த டைமில். ப்ளஸ் ஷூட்டிங் டேஸில் காளி சார் இருந்தார்னா ஏன் ரொம்ப நல்லா இருக்கும்னா, நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் காளி சார் இருந்த படங்களில் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நம்ம தமிழ் சினிமா ஆரம்பித்து ஒரு 5-6 தலைமுறையாக டிஜிட்டலுக்கு முன்னாடி ஃபிலிம் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த எல்லா ஸ்டோரிஸும் ஒரு மூத்த நடிகராக அவர் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸ்டேஜ் தான்டா, சாரி காளி. ஸோ எல்லா ஒரு அறிவுரையும் நம்ம கொடுத்துட்டே இருப்பார். அந்த காலத்தில் நாங்கள் என்ன சாப்பிடுவோம், நைட்டில் எப்படி தூங்குவோம், அந்த லெவலில் போயிட்டு இருப்பார். ஸோ இந்த அறிவுரை இப்போ யாருமே இதெல்லாம் ஷேர் பண்ணுறது கிடையாது. இது ஒரு சக நடிகர்களுக்கு யாருமே இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. அது எங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே மிகப்பெரிய நன்றி. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். காளி, நீங்கள் வந்து கொண்டாடப்பட வேண்டியவர், ஏன்னு உங்களுக்கே தெரியும். நான் இது மூலமாக ஐநா சபைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த வருஷத்துக்கான நோபல் பிரைஸ் காளி வெங்கட் கொடுத்தே ஆகணும். ப்ளீஸ், உங்கள் குழுவிற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். காளி சார், நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். கூப்பிடுவேன் இனிமேல். கண்டிப்பா எல்லா ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். பட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் போத் ஆஃப் யூ ஃபார் கமிங். சரி, ஓகே சார். எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. யார் வந்துடக்கூடாதுன்னு நினச்சினோ அந்த 2 பேரும் வர வச்சிட்டாங்க. இவனுக்குலாம் தெரியாமல் தான் அந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு நினச்சேன். அபிஷேக் வேறு எனக்கு சர்ப்ரைஸு. ஏயா இப்படி ஒரு சர்ப்ரைஸாக ஒருத்தர் கொடுப்பான். நீ காலையில் தான் சொல்கிறேன். ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. முக்கியமான 2 செலிப்ரிட்டிஸ் வராங்க உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறதுக்கு. ஐயோ அப்படின்னு இவங்க தான் நினச்சேன். கரெக்டாக இவங்க 2 பேரும் பேரையும் சொல்லிட்டேன் ரொம்ப பெருமையாக. தம்பி, உங்களோட 2 பேர் ஃபோட்டோவும் என்கிட்ட இருக்குது, மறந்துடாதீங்க. அதை உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன். இன்னும் பத்திரமா அதை லைக் போட்டு வர வச்சுருக்கிறேன். எப்போ வேணாலும் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுவேன், தெரிஞ்சுக்குங்க. சோசியல் மீடியாவில் அதை மனசில் வச்சுட்டு பேசுங்க. இனிமேல் மேடையில் பேசினா என் வயசை பற்றி இல்லாமல் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, இருக்கட்டும். ஏன்னா ஒரு யதார்த்தமாக ஒரு அப்பா ரோல் கொடுத்தாங்கன்னு வெள்ளடிச்சுன்னு நடித்தா உடனே எனக்கு 60 வயசுன்ற ஒருத்தன் 58 வயசுன்றான். தம்பி, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். இல்லை இருக்கு, நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த ஃபோட்டோவை நான் போடுறேன்டா. இருந்தாலும் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி 2 பேருக்கும். லவ் யூடா. ஐயோ, அதுவே பயமாக இருக்குது, என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஒரு அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு எடுத்த ஃபோட்டோ. அப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருப்பாங்கன்னு. அதில் நானும் உள்ளே இருக்கேன், அதனால தான் அந்த போட முடியல, இல்லை எப்பயோ போட்டு மாட்டி விட்டுருப்பேன். ரொம்ப ஒரு உற்சாகமான ஃபோட்டோ அது. முதல்ல எஸ்ஆர் பிரபு சார் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு படம் வந்து இது எப்படிப்பட்ட படம்ன்றத
நீங்கள் வாங்கினோடனே எல்லாருக்கும் அது அது தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை முதல்ல வந்திருக்கும். அதுக்காக முதல்ல உங்களுக்கு நன்றி சார். ஏன்னா நீங்கள் நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. அந்த வகையில் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி. அடுத்தபடி சத்யராஜ் சார், அவர் இங்கே இன்றைக்கி வரல, அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா படம் நாங்கள் ஒரு முடிகிற ஸ்டேஜில் தான் வந்து டைரக்டர் வந்து அப்ரோச் பண்ணார். எந்த தயக்கமும் இல்லாமல் படத்தில் கொஞ்சம் எடுத்த வரைக்கும் போட்டு காமிச்சு அவர் பார்த்துட்டு அவர் பிடிச்சி நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார் இந்த மேடையில் உங்களுக்கு. அப்புறம் வடிவேல் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் நடிக்காமல் முதல் முறையாக பாடுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது அது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறோம் நாங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார். அப்புறம் வந்து நிறைய நிறைய பேர் விட்டுட்டேன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரியே மன்னிச்சிருங்க. அபிஷேக் ராஜா எனக்கு இந்த படத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணி விட்டு தான் வந்தான். ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஐயா ஒரு கதை ஒன்று கேட்கணும், எப்படின்னு சொல்லுங்கள், நான் அந்த டைரக்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த கதையை போய் கேட்டேன். அந்த கதை மீட்டிங் பாயிண்ட்டு, அந்த இடமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா டைரக்டரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார். ஸோ ஒரு தயக்கம் இல்லாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு, ஒரு தொழில் சார்ந்து நான் பெரும்பாலும் நான் வீட்டில் யாரையும் கூப்பிட்டு சந்திச்சதில்லை. நான் வெளியில் எங்கேயாவது ஒரு புது இடத்துல என்னோடய அலுவலகத்தில் அப்படி தான் சந்திப்பேன். ஸோ வீட்டுக்கு கூப்பிடும்போது எனக்கு ஒரு நெருக்கம் இருந்துச்சு அதில். அப்போது ஃபஸ்ட்டு நான் போனது வந்து கொஞ்சம் தயங்கிட்டு தான் போனேன். ஏன்னா இப்படி இந்த மெயின் லீடு அப்படின்லாம் சொல்லிட்டா நம்மளை இந்த குணச்சித்திர கதாபாத்திரத்துக்கு கூப்பிடாமல் போயிடுவாங்கன்னு ஒரு பயம். அதுக்காக இதை பண்ணலாமா வேணாமான்ற ஒரு தயக்கம் தான். பட் இந்த படம் அப்படி மெயின் லீடு அப்படின்னு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இது எல்லா கேரக்டர்ஸும் ஒரு பில்லராக இருக்கும். இந்த கதை அப்படி இருக்கும். அப்புறம் இந்த கதையை அவர் சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் தெளிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஒரு வழக்கமான அந்த சினிமாட்டிக் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இல்லாமல் இது வேற ஒரு டைமென்ஷன் அந்த கதை சொன்னார். அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரே அந்த கதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த கதையை நான் எழுதினேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒரு அப்பா அந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்டே இருக்கார். இது வரைக்கும் ரெகுலரான கதை தான். அவர் என்ன உணர்வை சொல்ல வந்தான்றது எனக்கு பயங்கரமாக நச்சுன்னு அப்படி அடிச்சிருச்சு. ஏன்னா ஒரு டீனேஜ் வரைக்கும் பசங்க வந்து ரொம்ப அந்த ஸ்பரிசத்தோடையே இருப்போம். அப்பா மேலே உருண்டு பருண்டு விளையாடிக்கிட்டு அந்த மாதிரியான அந்த ஸ்பரிசத்தோடையே வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டீனேஜுக்கு அப்புறம் அது பையனோ பொண்ணோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்பாவோட உடம்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த அப்பா ஸ்பரிசத்தை மிஸ் பண்ணுவார். ஏன்னா பசங்களுக்கு தெரியாது. பசங்களுக்கு அவன் அப்பா ஆகும்போது அது புரிய நினைக்கிறேன். அப்போது அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், இது வந்து அப்பா சொல்லவும் முடியாது. எங்கன்னா இது வந்து ஆனால் நான் எப்போயுமே பெரும்பாலும் நேரம் எடுத்துக்க மாட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் என்னை அனுமதிச்சிருக்கேன். கடைசியாக வேறு கூப்பிட்டாங்க. எப்போனா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எலிட் பீப்புள்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமாக அவங்களுக்கு அந்த ஸ்பரிசம் எப்போயுமே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு வேறுபாடாகவே இருக்காது. அப்புறம் இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த டீனேஜ் தாண்ட அவங்க அந்த ஸ்பரிசத்துலேருந்து விலகுவாங்கன்றது நான் அனுபவிச்சிருக்கேன். எங்கள் அப்பா அதுக்கு ஏங்கினதை நான் பார்த்துருக்கேன். ஒரு பாயிண்டில் எங்கள் அப்பா வந்து ஃபேக்காக எங்கூட ஃப்ரெண்டாக ஆகிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாத்தையும் அந்த வயசு அனுபவத்தை எல்லாத்தையும் இறக்கிட்டு இந்த ஸ்பரிசத்துக்காக என்கிட்ட ஃப்ரெண்டாகிறார். ஸோ அது இந்த கதையை கேட்டு முடித்தோடனே எனக்கு அது புரிஞ்சுது. ஏன்னா நான் அவருக்கு என்ன கிட்டத்தட்ட அப்பா ஆகிட்டேன். அதனால எனக்கு அது புரிஞ்சுது. ஐயோ, பிரபஞ்ச பூங்குன்றலாம் வந்து அப்படி விலகி இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு அது ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் அந்த கதையை சொல்லி முடித்தோன்னே ஓகே, இதை நிச்சயமாக பண்ணிடணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சேன். கார்த்திகேயன் மணி சார் ரொம்ப நன்றி சார், இயக்குனர், படத்தோட இயக்குனர். அப்புறம் வந்து இந்த படத்தை பற்றி நான் நிறையா பேச விரும்பல. எனக்கு நான் இந்த படத்தை திரும்ப எவ்வளோ உள்ள ஊடுருவி பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும்தான், அந்த ஒரு வாசனை மட்டும் அடிச்சுட்டே இருக்குது. அது வேற ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவோட சட்டையோட வாசனை அடிச்சுட்டே இருக்குது. அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது சினிமா தேட்டரில் நீங்கள் அதை மட்டும்தான் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உணர்வுகள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். காட்சி, இசை எல்லாமே கிடைக்கும். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச அந்த வாசனை அடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி அடிச்சதுன்னா இந்த படத்தோட சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை உணர்ந்தேன். நான் நடிக்கும்போது உணர்ந்தேன், அது படமாக பார்க்கும்போது நான் உணர்ந்தேன். அது ரொம்ப அபூர்வமாக நடக்கிற நிகழ்வு. ஏன்னா ஒரு படத்துக்குள்ளேருந்து ஒரு வாசனை அடிக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வம். இந்த படத்தில் அது நடக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதுதான் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை நீங்கள் விட்டுற மாட்டீங்கன்னு தெரியும். அந்த நம்பிக்கை தான்.
வழக்கமாக எல்லாரும் கேட்குற மாதிரியான கோரிக்கைகளை நான் வைக்க விரும்பல. நீங்கள் படம் பாருங்கள், நிச்சயமாக படத்துக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேச வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்ததுக்காக முதல்ல ரொம்ப நன்றி. அப்புறம் ஆனந்த்ஜிக்கு, எங்கள் படத்தோட சினிமாட்டோகிராஃபர், ரொம்ப எளிமையான சினிமாட்டோகிராஃபர். எப்படி இந்த கதையை ஒரு கதைக்கு எப்படி துருத்திடக்கூடாதோ ஒரு தடவை இதே மேடையெல்லாம் பாலுமந்திர சார் சொன்னார், ஒரு சினிமாட்டோகிராஃபியும் மியூசிக்கும் அப்படின்னா ஒரு என்னை பார் என் திறமையை பாருன்னு வெளியில் துருத்தி தெரிஞ்சிடக்கூடாது, அது அந்த கதைக்குள்ளே முங்கியே இருக்கணும், அதுதான் ஒரு தரமான சினிமாட்டோகிராஃபி, அதுதான் ஒரு தரமான இசை அப்படின்னு சொல்லி இந்த மேடையில் வச்சு சொல்லியிருந்தார். நான் அங்கே ஆடியன்ஸ் உட்காந்து கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு ஆனந்த்ஜிக்கு வருது. பால சாரங்கனோட ஒர்க்கும் அப்படி தான், எங்கேயுமே மிக இல்லாமல் ரொம்ப ஒரு இளையோடும் இதோட அப்படி அழகான ஒரு இசை. ரொம்ப அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாட்டு இப்பயும் கேட்கும்போதே வந்து கண்கலங்குது, கண்ணம்மா அந்த லைன் வரும்போது. அதை ஒரு நாள் என் வாய்ஸ் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறேன். அதை எடுத்து என்கிட்ட மட்டுமா அதை கொடுத்துருயா? நானும் பாட்டு பாடியிருக்கேன்னு வச்சுக்கோல்ல. அவர் ஹரி சார் நம்ம வந்து ரொம்ப வருஷமாக பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஒர்க் பண்ணதில். எஸ்ஆர் பிரபு சாருக்கு மீண்டும் நன்றி. ஏன்னா நம்ம ஆர்டராக பார்த்துட்டே பேசிட்டு வர்றதுனால அது மிஸ் ஆகக்கூடாது. ரோஷினி, உங்களோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு யதார்த்தமான நடிகை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட நடிப்பு. ஸ்னேகன் சார், உங்களோட பங்களிப்பு எங்களுக்கு வந்து எப்படின்னா, கலையரசனாமெல்லாம் சொன்ன மாதிரி நாங்கள் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அதில் நீங்கள் எனக்கு என் அண்ணன் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் நிச்சயமாக உங்களோட சின்ன பையன் தான் நினைக்கிறேன் சார். இருந்தாலும் நீங்கள் உங்களோட இந்த படத்தில் நீங்கள் எங்களோட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். ஷெல்லி, நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ தான் ஷெல்லின்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு தைரியம் வந்திருக்கு. ஏன்னா கூட நடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம், ஏன்னா படத்துக்குள்ளே வேறு எந்த வகையான முத்த காட்சிகள், நெருக்கமான காட்சிகள் எதுவுமே இல்லை. ஸோ அப்படின்னும்போது நம்ம நெருங்கி பழகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கிறோம். ஐயோ, நான் கொஞ்சம் அண்ணாந்து பார்த்து பேசிட்டேன் சார். இவனுங்க கீழே இருக்க, அதாவது திருவிழாலெல்லாம் இந்த கச்சேரி நடந்துகிட்டு இருக்கும்போது 2 கேரக்டர் எந்திரிக்கும் தெரியுமா நடுவில், அதை மாதிரி கூப்பிட்டு நடுவில் நிப்பாட்டி வச்சுட்டு என்ன பேச வைக்கிறீங்க? சரி, அப்போ சொல்ல வந்த குறைய சொல்லவே முடியாது. அப்படி இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே இருக்கிற மாதிரியான எழுதிட்டார் டைரக்டர் சார். அதனால் அப்போ நான் வந்து மேடம்னே சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு நாள் அவன் வந்து என்னை திட்டி, நீ மேடம் சொன்னா நான் உன்னை சாருன்னு தான் சொல்லுவேன், எப்படி நான் காலின்னு கூப்பிடுனா நீ என்னை செல்லின்னு கூப்பிடு, அவ்வளோதான். நீ என்னை செல்லியாக நினச்சா செல்லின்னு கூப்பிடு, யாரோ ஒரு மேடம் நினச்சா மேடம் கூப்பிட்னாங்க, சரி அன்னிலேருந்து நான் செல்லின்னு கூப்பிட்றேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும், ஏன்னா நம்ம எப்படி இந்த வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி. நான் வேறு எந்த இதை பற்றி பேச வரல, இருந்தாலும் சொல்லிடுறேன். மலையாள நடிகர்கள்னால் கொஞ்சம் அவங்க பயங்கரமாக நடிப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அப்படின்னு நம்ம நிறையா பழகிருக்கோம். அந்த படம் சுமாராக இருந்தால் கூட மலையாள படம்னா அது சூப்பராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே போய் பார்க்குறது ஒன்று இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு ரிவ்யூ ஒன்று இருக்குது. ஸோ மலையாளத்துலேருந்து எப்படி பிடிக்கிறாங்க, மலையாளத்தில் என்ன மாதிரி கண்டென்ட், நிச்சயமாக எல்லா ஊர்லேயும் இருக்குது. அதில் நிறைய ஓடுற படம், நல்ல கண்டென்ட் படம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அங்கேயும் சில சுமாரான படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த ஒரு சின்ன பயத்துலேயும் தான் நான் அவங்கள அணுகினேன். ஏன்னா மலையாள நடிகர்லாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க ஆப்வியஸாக பயங்கரமாக பண்ணாங்க தான், இல்லைன்னு சொல்ல. எனக்கு என்னென்னா அந்த சவால்லேருந்து அடிக்கி விழுந்துடக்கூடாது, அது எப்படியாவது எதிர்கொண்டு அவங்களோடய சேர்ந்து பயணிச்சணுன்ற ஒரு டாஸ்க் இருந்தது. அது இருந்தது, ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. இன்னும் யதார்த்தமாக நம்ம அதை பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி மேடம் உங்களுக்கு. விஸ்வா, ரொம்ப தேங்க்யூடா, உன்னோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா எடிட்டர் ஐயா பேச மாட்டார், அவருக்கு கை மட்டும் தான் வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அவர் சொன்ன மாதிரி அந்த ஃபர்னிச்சராகவே ஆகிட்டார் அந்த ஆஃபீஸில், நீங்கள் எப்பயும் போகலாம், ஒரு ஓரமாக ஒட்டிக்கிட்டே இருப்பார். அதுக்கு மகிழ்ச்சி. கீதா மேடம் ரொம்ப நன்றி மேடம் உங்களோட ஒர்க் பண்ணது. சாம்சனா, உங்கள் டைமிங்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தில் உங்களை அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ண விடாமல், ஆனால் ஒரு ரொம்ப யதார்த்தமான ஒரு ரோல் பண்ண வச்சுருந்தாங்க. அது எனக்கும் உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. அபிஷேக் ராஜா போயா, இதில் வேறு ஒரு பதவி அவனுக்கு, கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், ஆனால் அதையும் மீறி வேலை பார்த்துக்கிறேன். உன்னோட உழைப்புக்காக இந்த படம் உனக்கு பெரிய பேர் வாங்கி தரும். எங்கள் டீம் பற்றியே நான் பெருமையாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி. வந்தவங்களுக்கெல்லாம் திரும்பவும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல்.